விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ராடா நிறுவனத்தின் முன்னாள் திட்ட அதிகாரி கலாநிதி சாலிய விஜயசூரிய 2006ஆம் ஆண்டு சர்ச்சைக்குரிய வியாபாரம் ஒன்றை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். அதனை உறுதிப்படுத்தும் ஆவணம் ஒன்று எம்மிடம் உள்ளது. அது தொடர்பிலான தகவல்களை விரைவில் நியூஸ் ஃபர்ஸ்டில் எதிர்பாருங்கள். விமல் வீரவங்ச வீடமைப்பு அமைச்சராக இருந்தபோது தமது நிறுவனத்தின் மூலமாக பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக வரையறுக்கப்பட்ட ஓஷன் வியூ டெவலப்மெண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வீடமைப்பு மற்றும் சொத்துக்கள் அபிவிருத்திக்காக அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது நிறுவனமே ஓஷன் வியூ டெவலப்மெண்ட் என்ற நிறுவனமாகும். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சவிற்கு எதிராக 3 பிரதான குற்றச்சாட்டுக்களை அந்த நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்வைத்துள்ளது. நிறுவன பொறிமுறைக்கு முரணான வகையில் 14 மில்லியன் ரூபாய் செலவில் நாட்குறிப்பு அச்சிட்டுள்ளமை முதலாவது குற்றச்சாட்டாகும். இந்த நிறுவனத்தின் ஊடாக விநியோகத்திற்கென ககதொடுவ மற்றும் மதேகொட ஆகிய பிரதேசங்களில் ஸ்தாபிக்கப்பட்ட 71 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 6 வீடுகளை குறைந்த பெறுமதியில் மதிப்பீடு செய்து முன்னாள் அமைச்சர் தனது உறவினர்களுக்கு வழங்கியதாகவும் அந்த அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வீடுகளின் உண்மையான மதிப்புக்கு அமைவாக மாத வாடகையை செலுத்த முடியாத நிலை உள்ளதாக அங்கு வசிப்பவர்கள் நிறுவனத்திற்கு சத்திய கடதாசி அனுப்பியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 12 பேரை நிறுவனத்தில் சேவைக்காக நியமித்து அவர்களுக்கு வருடத்திற்கு 6 மில்லியனுக்கும் அதிகமாக சம்பளம் வழங்கியதுடன் அவர்களை முழு அளவில் விமல் வீரவங்சவின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியுள்ளதாக வரையறுக்கப்பட்ட ஓஷன் வியூ டெவலப்மெண்ட் நிறுவனம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முகமது முசமில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டில் ஜனசேவன வீட்டுத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட வீட்டுத் திட்டமே இதுவாகும். இந்த திட்டத்தின் பின்னர் நிர்வாகம் மற்றும் ஓஷன் வியூ டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் முகாமைத்துவம் மற்றும் பணிப்பாளர் சபை இந்த திட்டத்தினை வணிக திட்டமாக்குவதற்கு தீர்மானித்தது. எந்தவொரு நிறுவனமும் வணிக திட்டங்களை செயற்படுத்தும் போது முதலாவது கொள்வனவாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றமை சாதாரணமான விடயமாகும். ஆகவே இதில் யாருக்கும் விசேட வரப்பிரசாதங்களோ விலை குறைப்புகளோ வழங்கப்படவில்லை. எவ்வாறாயினும் இந்த நிறுவனம் தனது அறிக்கையினூடாக 3 கேள்விகளை முன்னாள் அமைச்சரிடம் முன்வைத்துள்ளது. அதாவது மதேகொட மற்றும் ககதொடுவ சொகுசு வீட்டு திட்டத்தில் வீடுகளை பெற்றுக் கொண்டவர்கள் விமல் வீரவங்சவின் உறவினர்கள் இல்லையா? ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் 1,40,00,000க்கு நாட்குறிப்பு புத்தகம் மற்றும் நாட்காட்டிகளை அச்சிட்டமையுடன் அமைச்சருக்கு தொடர்பில்லையா? வருடத்திற்கு 6 கோடிக்கும் அதிகமான மக்கள் நிதியை ஊதியமாக பெற்றுக்கொண்டு ஒரு தரப்பு இதனை பராமரிக்கவில்லையா என்றும் அந்த நிறுவனம் கேள்வி எழுப்பியுள்ளது.